மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிற திரு இளமுருகுவின் புதுமனைப்புகு விழாவில் தமிழ்நாடு INTUCயின் பொதுச் செயலாளர் திரு இளவரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய இல்லத்தினை திறந்து வைத்தார். அப்போது நம்மிடம் பேசிய திரு இளவரி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணிபுரிந்து வருகிற பருவகால ஊழியர்களின் பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 1991 ஆண்டு 12/3 ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு பருவகால பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த ஒப்பந்தத்தை 1997 புதிய ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பருவகால பட்டியலெடுத்தர்கள், பருவகால உதவுகள், காவலர்கள் ஆகியோர்களுக்கு நிரந்தர பட்டியலெடுத்தர், காவலர், இடையாளர் பதவி நியமனம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களிலே அது முறையாக செயல்பட்டு வந்தது. கடந்த 2 ஆண்டு காலங்களிலே நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கின் காரணமாக சில மாவட்டங்களிலே இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அந்தந்த மண்டலங்களில் இருக்கிற பருவகால பணியாளர்களுக்கு நிரந்தர பணி அளிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்திலே சில தீர்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். இறுதியாக காஞ்சிபுரம் மண்டலத்திலே ஒரு வழக்கு தொடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 12/3 ஒப்பந்தத்தின் சரத்து என்னவென்றால், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலே நிரந்தர பணியிடம் ஏற்படுகிற பொழுது கீழ்நிலையில் இருக்கிற பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அளித்துவிட்டு ஏனைய காலி பணியிடங்களுக்கு கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றுகிற அந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றுதான் இருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கொள்முதல் நிலைய பணியாளர்களுக்கும் ஒருங்கிணைந்த பணிமுதிர்ச்சி பட்டியல், ஸ்டேட் சீனியாரிட்டி என்று ஒன்றை வைத்து அதன் அடிப்படையில் பணிமுதிர்ச்சியின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறது. சில மண்டலங்களிலே இது போன்ற வழக்குகளை தொடர்ந்த காரணத்தினால் நிர்வாகத்திற்கு சில இன்னல்கள் ஏற்பட்டு அந்த நிர்வாகத்திடம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது இது போன்ற நிலை ஏற்படுகிற பொழுது இன்றைக்கு 1450 காலி பணியிடங்கள் இருக்கிறது. அந்த காலி பணியிடங்களிலே நிரப்பப்படாத காரணத்தினால் 2-3 அங்காடிகளை ஒரே பட்டியல் எடுத்து நடத்த வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்க போனால் சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களிலே 2 அல்லது 3 கடைகளை, ரேஷன் கடைகளை ஒரு பட்டியல் எழுத்தரோ அல்லது ஒரு இடையாளரோ நடத்த வேண்டிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு உணவு அமைச்சர் அவர்களிடம் எடுத்து கூறினோம். அதே போல நிர்வாக இயக்குநர்களிடமும் உணவுத்துறை செயலாளர்களிடம் எடுத்து கூறியிருந்தோம். இந்த நிலையில் அவர்கள் என்ன செய்யலாம் என்று கேட்கிற பொழுது, இந்த வழக்கு சம்பந்தமாக அரசனுடைய தலைமை வழக்கறிஞரை ஒரு ஒப்பீனியன் பெற்று அதன் அடிப்படையிலே பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர்களை ஒரு அறிக்கை கேட்டார்கள். அவருடைய ஒப்பீனியன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், டெல்டா அல்லாத மாவட்டங்களிலே நிரந்தர பட்டியலெடுத்த பணியிடங்களை நிரப்பாத, அங்கே செயல்படாத அந்த மண்டலங்களில் மட்டும் இருக்கிற அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பரிந்துரை செய்தார். அந்த பரிந்துரையிலே 6 மாவட்டங்கள் மட்டும்தான் வருகிறது. அந்த 6 மாவட்டங்களில் இருக்கிற காலி பணியிடங்கள் 470 மட்டும்தான். ஆனால் தமிழகத்தில் பூரா எடுத்துக்கிட்டால் 1450 பணியிடங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த 470 காலி பணியிடங்களை மட்டும் நிரப்புவதற்கு வாரிய கூட்டத்திலே வைத்து, அது 9வது மாதம் 2025 வாரிய கூட்டத்திலே வைத்து முடிவெடுக்கப்பட்டு அந்த 470 பேருக்கு மட்டும்தான் இன்றைக்கு பணி நிரந்தரம் வழங்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் 2012 2016 வரை பணியில் அமர்த்தப்பட்ட அந்த பருவகால பணியாளர்கள் கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில் இதனை அரசாங்கத்திடமும் நிர்வாகத்திடமும் பல முறை எடுத்து சொல்லியிருக்கிறோம்.
இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதை அதை முடித்து அதன் பிறகு இந்த 1450 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த நிர்வாகமும் இந்த அரசாங்கமும் செவி சாய்த்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். அப்படி எடுக்காத பட்சத்திலே அனைத்து தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக தொழிற்சங்கம் முடிவெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் அவர் தமது தொழிற்சங்கத்தின் மூலம் பணியாளர்களுக்காக போராடி பெற்ற வெற்றியையும் பதிவு செய்தார். தமிழ்நாடு நூல் வாணிபக் கழகத்தில் இயங்கி வருகிற அங்காடிகள், கிடங்குகள், நவீன அரிசி ஆலைகள், கொள்முதல் நிலையங்களிலே கழக அதிகாரிகளோ ஏனைய அதிகாரிகளோ ஆய்வு மேற்கொள்கிற பொழுது அந்த ஆய்வில் ஏற்படுகிற குறைபாடுகளுக்கு என்னென்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தலைமை அலுவலகத்திலிருந்து தெளிவான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கொள்முதல் நிலையங்களே ஆய்வு மேற்கொண்ட தலைமை அலுவலக விழிப்பு பணிக்குழுவினர் அந்த புகாரினை நிர்வாகப் பிரிவில் அளிக்கிற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற அந்த பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த தண்டனை அளவுகோலை மீறி இந்த தொழிலாளர்களுக்கு, அதுவும் இப்போ குறிப்பாக பருவகால பணியாளர்களுக்கு தண்டனையை தவறான முறையிலே வழங்குவதற்கு பரிந்துரை செய்துள்ளார். குறிப்பாக பார்க்க போனால் 10,000 ரூபாய்க்கு குறைவாக ஒரு டிபிசியிலே குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு பணிமாற்றம் தான் செய்யப்பட வேண்டும். ஆனால் 5,000 ரூபாய், 6,000 ரூபாய், 7,000 ரூபாய் கூட அந்த இழப்பு ஏற்படுகிற அந்த கொள்முதல் பணியாளர்களை ஓராண்டு காலம் பணி நீக்கம் செய்து தலைமை அலுவலகத்திலிருந்து பொதுமேலாளர் நிர்வாகம் அவர்கள் ஒரு டிஓ லெட்டரை எழுதிவிடுகிறார். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட முதல்நிலை மண்டல மேலாளர்கள் அவர்களுக்கு காரணம் கேட்பு குறிப்பானை வழங்குகிறார்கள். அந்த காரணம் கேட்பு குறிப்பானையில் ஏற்கனவே ஒரு உத்தரவு வழங்கப்பட்டு, உயர் அதிகாரி உத்தரவு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே கேட்கிற பொழுது அந்த முதல்நிலை மண்டல மேலாளரோ இல்லை மண்டல மேலாளரோ என்ன செய்ய முடியும்? தலைமை உத்தரவை பின்பற்றி தவறான உத்தரவை அந்த நிர்வாகம் போடுகிறது. இதனை தடுத்து நிறுத்துகிற வகையிலே மாண்புமிகு அமைச்சர்களிடமும் நிர்வாக இயக்குநரிடமும் தமிழ்நாடு ஐஎன்டிசியினுடைய தொழிற்சங்கம் வாதாடி போராடி இன்றைக்கு அவர்களுக்கு நியாயத்தை பெற்று தந்திருக்கிறது. எப்படி என்றால், நிர்வாகத்திலிருந்து தலைமை நிர்வாகத்தில் வரக்கூடிய அந்த கடிதத்திலே தண்டனையை குறிப்பிடக்கூடாது, அந்த தண்டனை அளவுகோல் எப்படி இருக்கிறதோ அந்த சுற்றறிக்கையின்படி நடவடிக்கை எடுங்கள் என்று அங்கே கடிதம் வருகிற காரணத்தினால் அந்தந்த முதல்நிலை மண்டல மேலாளர் அவர்கள் அந்த அளவுகோலின்படி, தண்டனை அளவுகோலின்படி எடுக்கிற பொழுது 90% பணியாளர்கள் இன்றைக்கு மீண்டும் உடனடியாக பணி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஐஎன்டிசி தொழிற்சங்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன்.